ஹலோ, வாங்க ஜாலியாக மேத்ஸ் கற்றுக்கலாம். இன்னைக்கு எப்படி ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு இன்டீஜர்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு நம்பர் பாசிட்டிவாக இருக்குது, ஒரு நம்பர் நெகட்டிவாக இருக்குது, இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துப்போம். சே ஒரு 5 and 3 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அது ஒரு 4 வாட்டி எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகே, இல்லைனா இருங்க ஒரு நிமிஷம், இதை ஒழுங்காக எழுதிடுவோம். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லைனா ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், ஒன்று நெகட்டிவாக இருக்கலாம். அதே மாதிரி இது நெகட்டிவாக இருக்கலாம், இது பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கலாம். ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் சிம்பிள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம், எழுத போகிறோம் ஆன்சர். ஓகே, இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தாலும் ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஆட் பண்ணணும். ஓகே, அதான் ரூல். ஸோ ரூல் நம்பர் 1, ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் அண்ட் ரெண்டுமே நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 5 மட்டும் பாருங்கள், 5 3 ஆட் பண்ணி 8, 5 3 ஆட் பண்ணி 8. அப்புறம் என்ன சைன் இருக்குது, ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் இருக்குது, ஸோ பாசிட்டிவ் 8. இங்கே என்ன சைன் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, ஸோ நெகட்டிவ் 8. அதான் ஆன்சர். ஓகே, இப்போ இன்னொரு, இது ரெண்டுமே வந்து வேற ரூல். அதாவது ரெண்டுமே வேற சைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். இங்கே இல்லைங்க, நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். முதல்ல ரெண்டுத்துக்கும் ஒரே சைன் கிடையாது, ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன். ரெண்டு சைனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 5யும் 3யும் பாருங்கள், ஜஸ்ட் டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 2. 5யும் 3யும் பாருங்கள், ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 2. ஓகே, இப்போ சைனை பார்க்கணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஹையஸ்ட் நம்பர் எது, 5. அதோட சைன் என்ன, பாசிட்டிவ். அதனால இது ஆன்சர் வந்து பாசிட்டிவ் 2. இங்கே சைன் என்ன இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஹையஸ்ட் நம்பரோட சைன் என்ன, நெகட்டிவ். அதனால ஆன்சர் வந்து நெகட்டிவ் 2. ஓகே, இப்படி தான் வந்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இதுவே நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணலாம். அதே நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம், 5 3 5 3 5 3 5 3. இப்போ வந்து சிம்பிள் ப்ளஸ் 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 நெகட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் நெகட்டிவ். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனால் நான் ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுத்துக்கும் ஒரே ரூல் தான். ஓகே, எல்லா கேசஸ்லையும் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை போட்டுடணும். ஸோ 5 × 3 15, எல்லாத்துக்கும் 15. இந்த சிம்பிள் மட்டும்தான் மாறும். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஆன்சர் பாசிட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ். அதாவது சிம்பிள் ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா ஆன்சர் வந்து பாசிட்டிவ், சிம்பிள் ரெண்டும் வேறு வேறு இருந்ததுன்னா ஆன்சர் வந்து நெகட்டிவ். அவ்வளோதான்.